ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்பிசியோட ஆனுவல் பிளானர் 2024 அஃபிஷியல் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பிளானர் வந்து December 15 ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து டிஎன்பிசியோட வந்து நியூஸில் கேட்டது தான். பட் December 15 ரிலீஸ் ஆகலை. இன்னைக்கு அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனுவல் பிளானரில் எந்தெந்த வேகன்சி இருக்குது எல்லாமே நம்ம எதிர்பார்த்து எல்லாமே குரூப் 4 இருக்குது, குரூப் 2 இருக்குது, ஃபாரஸ்டர் இருக்குது, குரூப் 1 இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம ஃபுல் டீட்டெயிலாம் பார்க்கலாம். ஸோ இந்த ஆனுவல் பிளானில் ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனே வந்து குரூப் 4 தான். ஏன்னா அந்த குரூப் 4 வந்து நவம்பர் மாதமே கால்ஃபர் ஆக வேண்டியது. ஸோ கால்ஃபர் ஆகலை. நம்மளோட கேள்வி வந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எப்போ இருந்தால், ஸோ அதுக்காக இந்த ஆனுவல் பிளானர் எதிர்பார்த்துருந்தாங்க. ஏன்னா இந்த ஆனுவல் பிளானர் வந்தாவாச்சும் அந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், அந்த கேள்விக்கு வந்து விடை கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனே குரூப் 4 தான். கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 4 சர்வீஸ். வேக்கன்சிஸ் வந்து வழக்கம் போல் சொல்லவே இல்லை. குரூப் 4 வேகன்சிஸ் வந்து எப்பயுமே சொல்லது கிடையாது. நோட்டிஃபிகேஷன் அப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து அதிக போஸ்ட் வரும். எப்பயுமே குரூப் 4 பொறுத்த வரைக்குமே அதிக போஸ்ட் வரும். இப்போ ரீசெண்டாக வந்து குரூப் 4நாவே மினிமம் 10,000 போஸ்ட் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து வேக்கன்சி வந்து இப்போ சொல்லலை. நோட்டிஃபிகேஷன் வரும்போது வேக்கன்சி சொல்லுவோம் சொல்லியிருக்காங்க. மினிமம் கண்டிப்பாக ஒரு 9,000 10,000 போஸ்ட் வரும்னு எதிர்பார்க்கலாம். நம்ம வந்து நியூஸில் வந்து பார்த்துருப்போம் 15,000 போஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கறத விட மினிமம் கண்டிப்பாக ஒரு 10,000 போஸ்ட் வரும். ஸோ வேகன்சி வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும்போது நமக்கு தெரியும். மந்த் நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதமே வருது. ஸோ இப்போ வந்து டிசம்பர் வந்து 20ஆம் தேதி இன்னைக்கு. ஸோ கண்டிப்பாக ஜனவரி மாதம் அந்த ஃபஸ்ட் வீக் ஆக்கலாம், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக் எப்போனா வச்சுக்கலாம். ஆனால் ஜனவரி மாதம் கன்ஃபார்ம் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. படிக்க இன்னும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஜனவரி மாதம் அடுத்த மாதம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். எக்ஸாமினேஷன் மந்த் எப்போ எக்ஸாம் நடக்க போதுன்னா ஜூன் மாதம். எப்பயுமே டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையும் ஒரு 100 டேஸ் தருவாங்க. பட் இந்த டைம் வந்து 6 மாதம் தராங்க. நடுவில் சில எலெக்ஷன்ஸ் இருக்குது, அதனால் கூட இருக்கலாம். 6 மாதம் வந்து டைம் இருக்குது. கண்டிப்பாக இதுவரை நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலாம், ரிவிஷனும் பண்ணலாம். ஸோ கான்ஃபிடண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது தொடர்ந்து படிக்கிறவங்க இப்போ வந்து ஆனுவல் பிளான் வந்தால் படிக்கலாம்னு வெயிட் பண்ணுவீங்களா? ஆனுவல் பிளான் வந்துருச்சு, குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக போகுது, எக்ஸாமும் ஜூன் மாதம், எல்லாமே தெரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. படிக்கிறவங்க கண்டிப்பாக படிச்சிடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் தெரிஞ்சு போச்சு, ஜூன் 2024. ஸோ அதை நோக்கி நம்மளோட ட்ராவலை இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக ஜனவரி நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் வந்து ஜூன் 2024. மினிமம் 10,000 போஸ்ட் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது கம்மியாலாம் வராது, 10,000 போஸ்ட் ஆச்சு வரும். எல்லாருமே எதிர்பார்த்துருக்கிற ஒரு கால்ஃபர் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனே குரூப் 4 தான். ஸோ அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு அண்டு ஃபாரஸ்ட் வாட்சர் இருக்குது. ஸோ இதுக்குமே நிறைய பேர் படிப்பாங்க. ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகும். அந்த வேக்கன்சி வந்து 1264. ஸோ 1264 வேக்கன்சி இருக்குது. ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர்ஸில் வந்து இருக்குது. நோட்டிஃபிகேஷன் மார்ச் மாதம். ஸோ எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் நடக்குது. ஸோ ஜூன் மாதம் வந்து 2 எக்ஸாம் நம்ம எழுதலாம். ஏன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் குரூப் 4லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் சிலபஸ். ஏன்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சரில் வந்து தமிழ் வராது, நம்மளுக்கு வந்து ஜிஎஸ் வரும். ஸோ இப்போ வந்து குரூப் 4 படித்தா நம்ம வந்து ஃபாரஸ்ட் வாட்சருமே சேம் மந்த் எழுதலாம். ஸோ ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. எக்ஸாம் வந்து ஜூன் 2024. நெக்ஸ்ட்டு எல்லாருமே கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு வந்து குரூப் 1 சர்வீஸ். குரூப் 1 எக்ஸாம் எப்போன்னா அதோட வேக்கன்சி வந்து 65. குரூப் 1 வேக்கன்சி வந்து 65. அதோட நோட்டிஃபிகேஷனும் மார்ச் மாதம். ஸோ மார்ச் மாதம் 2 நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம் குரூப் 1 எக்ஸாம் வந்து ஜூலை மாதம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வேக்கன்சி எவ்வளோ? 65. நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. எக்ஸாம் வந்து ஜூலை 2024. ஸோ அவ்வளோதான். நம்ம எதிர்பார்த்துட்டு குரூப் 4 வரப்போகுது, அதுக்கு ஃபாரஸ்ட்டும் வரப்போகுது, அதுக்கப்புறமா குரூப் 1 வருது, அதுக்கப்புறமா குரூப் 2வும் இருக்குது. அதையுமே நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து என்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் இருக்குது. கம்பைன்டு என்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து வேக்கன்சி வந்து 467. நோட்டிஃபிகேஷன் எப்போனா ஏப்ரல் மந்த்து, எக்ஸாம் வந்து ஜூலை. ஸோ இதெல்லாம் வந்து பேக் டு பேக் அப்படியே வருது. இப்போ ஜனவரி கால்ஃபர் இருக்குது, மார்ச் கால்ஃபர் இருக்குது, எக்ஸாம் வந்து ஜூன், ஜூலை, மே அப்படி இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பேக் டு பேக் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற மாதிரி தான் வரும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க படிக்கிறதுக்கு. அடுத்து குரூப் 2 கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட். குரூப் 1 2A சர்வீஸ்.
வேக்கன்சி வந்து 1294. இது கொஞ்சம் கம்மியான வேக்கன்சி தான். ஏன்னா 2 குரூப் 1, 2 2மே கம்பைன் பண்ணி வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 5000 போஸ்ட் 5000+ வந்துச்சு. அது இன்னும் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணல. ஜனவரி மாதம் 12 ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஆனுவல் பிளானில் வந்து 1294 வேக்கன்சி தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது இன்க்ரீஸ் ஆகுதான்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி. குரூப் 4னா கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் குரூப் 2 இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ நம்ம வந்து 1294 வேக்கன்சி தான் இருக்குது குரூப் 2ல். அப்படி தான் ஆனுவல் பிளானில் சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து மே மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஆகஸ்ட் மாதம் வந்து எக்ஸாம் வந்து வைக்க போகிறாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து குரூப் 4 வந்து ஜூன், அதுக்கப்புறமா ஜூலை, ஆகஸ்ட் அடுத்த 2வது மாதத்தில் குரூப் 2வும் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ குரூப் 4, ஃபாரஸ்ட், அந்த குரூப் 2 எல்லாமே சேம் சிலபஸ் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண அந்த சிலபஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 3 எக்ஸாம் பேக் டு பேக் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஏன்னா வந்து குரூப் 4 ஜூனில் வருது, ஃபாரஸ்டரும் ஜூனில் வருது, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மந்தில் குரூப் 2 வருது. ஸோ பேக் டு பேக் எக்ஸாம் இருக்குது சேம் சிலபஸில். கண்டிப்பாக ரெடி ஆகிருக்கு. ஆனால் வேகன்சி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இதுக்கு முன்னாடி 5000 வேகன்சி, இப்போ வந்து குரூப் 1 குரூப் 2 ரெண்டுமே கம்பைன் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். நான் வெயிட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரும்போது இன்க்ரீஸ் ஆகுதான்ட்டு. ஸோ நோட் பண்ணிங்க, மே மாதம் நோட்டிஃபிகேஷன், ஆகஸ்ட் மாதம் எக்ஸாமினேஷன் வைக்க போகிறாங்க குரூப் 2. இது வந்து நம்ம ஆனுவல் பிளான் பார்த்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தேடுற வந்து குரூப் 4 இருக்கான்னு தேடுவோம், குரூப் 2 இருக்கான்னு தேடுவோம். ரெண்டுமே இருக்குது. அடிஷ்னலாக ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 3மே சேம் சிலபஸ்னால படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க. அவ்வளோதான். இனிமேல் வந்து டிசம்பர் வந்து இன்னும் 11 நாள் தான் இருக்குது. அவ்வளோதான். ஜனவரி வந்துச்சுனாவே அதுக்கப்புறம் டைம் அப்படியே படப்படன்னு போயிட்டே இருக்கும். படிக்கிறதுக்கே டைம் பத்தாது. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து இனிமேல் நம்ம ஆனுவல் பிளான் வந்தால் நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். ஆனுவல் பிளான் வருமா, அப்படியே வந்தாலுமே குரூப் 4 வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், நோட்டிஃபிகேஷன் ஜூன் போகுமா ஜூலை போகுமா அந்த மாதிரி திங்கிங்காக இருக்கும். குரூப் 2 வருமா அந்த திங்கிங் இருக்கும். அதெல்லாம் கிளியர் கட்டாக இப்போ வந்து உங்களுக்கு ஆனுவல் பிளான் கிடச்சிருச்சு. ஸோ கிடைச்சதுனால அவ்வளோதான், எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸ்டார்ட் பண்ணிங்க. இனிமேல் வெயிட் பண்ண வேணாம். புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் எங்கேயுமே அலைய வேண்டாம். புக் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கலெக்ட் பண்ணி வச்சுட்டு உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 2024 உங்களுக்கானதாக மாற்றுங்க. நம்மளுக்கானதாக இருக்கணும். அதை தான் நம்ம வந்து பார்க்கணும். 2024 நம்மளுக்கானதாக இருக்கணும். ஸோ இதை தான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிங்க. யார் யார் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் உங்களை வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.